லூக்கா 7ஆம் அதிகாரம். வசனம் 1. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நாகமுக்கு போனார். வசனம் 2. அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவருக்கு பிரயாணமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரணம் அவஸ்தையாயிருந்தான். வசனம் 3. அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதர்களுடைய மூப்பரையும் அவரிடத்திலே அனுப்பினான். வசனம் 4. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான். வசனம் 5. அவன் தம்முடைய ஜனத்தை நோக்குகிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். வசனம் 6. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போதோ 100க்கு அதிபதி தன் சிநேகிதரையை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலிலும் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. வசனம் 7. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். வசனம் 7. நான் உம்மிடத்தில் வரவும் என்னையே பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். வசனம் 8. நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனையும் போ வா என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரன் இதை செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். வசனம் 9. இயேசு அவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பவும் தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வசனம் 10. அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோதோ வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்து இருக்கிறதை கண்டார்கள். வசனம் 11. மறுநாளிலே அவர் இன்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடைய கூட போனார்கள். வசனம் 12. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபமான போதோ மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பொன்னாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். வசனம் 13. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேலே மனதுருகி அழாதே என்று சொல்லி. வசனம் 14. கிட்டே வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபன், எழுந்து இரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். வசனம் 15. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனோ அவன் தாயினிடத்திலே ஒப்புவித்தார். வசனம் 16. எல்லோரும் பயம் அடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்று தேவன் தமது ஜனங்களையும் சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனையே மகிமைப்படுத்தினார்கள். வசனம் 17. அந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரஸ்தமாயிற்று. வசனம் 18. அவைகள் எல்லாம் யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷரிலும் 2 பேரையும் அழைத்து. வசனம் 19. நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய், வருகிறவர் நீர்தானே, அல்லது போபவர் வர காத்திருக்க வேண்டுமோ என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். வசனம் 20. அந்தபடியே அவர்கள் அவரிடத்திலே வந்து, வருகிறவர் நீர்தானே, அல்லது வேறு ஒருவரா வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டோம் படியே, யோவான் ஸ்நானகன் உங்களை நம்மிடத்திற்கு அனுப்பினார் என்றார்கள். வசனம் 21. அந்த சமயத்தில் நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அங்கே குருடருக்கு பார்வை அளித்தார். வசனம் 22. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானியர்கள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள்
சுத்தமாகிறார்கள், செவிலியர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர்கள் எழுந்திருக்கிறார்கள், தரித்தவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. வசனம் 23, என்னிடத்தில் இடரல் அடையாதிருங்கள், எவனோ அவன் பாக்கியவான் என்றார். வசனம் 24, யோவானுடைய தூதர்கள் போன பின்பு அவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னான். என்னவென்றால், எதை பார்க்க அடம் திறக்குவதற்கும் போனீர்கள், காற்றினால் அசையும் நாணலையை. வசனம் 25, அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள், மெல்லிய வஸ்திரத்தையே மனுஷனையே அலங்கார வஸ்திரத்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரசர்கள் மாளிகையிலே இருக்கிறார்கள். வசனம் 26, அல்லவென்றால் எதை பார்க்க போகிறீர்கள், தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையோ என்று உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 27, இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வேலையை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தில் குறிக்கப்பட்டவன் இவன்தான். வசனம் 28, ஸ்ரீகளிடத்தில் பிறந்தவர்களின் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை, ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்திலே சிறியவனாய் இருக்கிறவன் எவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வசனம் 29, யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர்கள் முதலான சகல ஜனங்களும் அவனாலேயே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கை இட்டார்கள். வசனம் 30, பரிசேயரும் நியாயஸ்திரீகளுமே அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களை கொண்டாக தேவனுடைய ஆலோசனைகளை தள்ளி விட்டீர்கள். வசனம் 31, பின்னும் கர்த்தர் சொன்னது, அந்த சந்நிதி யாருக்கு ஒப்பிடுவேன், இவர்கள் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். வசனம் 32, சந்நிதி வெளியிலே உட்கார்ந்த ஒருவரை ஒருவர் பார்த்து, உங்களுக்காக கோல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அழவில்லை என்று குறை சொல்கிற பிள்ளைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். வசனம் 33, அப்படியெனில் யோவான் ஸ்நானகன் அப்பம் புசியாதவனும் திராட்சை ரசம் குடியாதவனும் வந்தான், அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்தவன் இருக்கிறவன் என்கிறீர்கள். வசனம் 34, மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரரும் பாவிகளுக்கு சிநேகிதனுமான் என்கிறீர்கள். 35, ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லோரிலும் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். 36, பரிசேயரில் ஒருவன் தன்னுடன் போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரையே வேண்டிக் கொண்டவன். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பிரவேசித்து பந்தி இருந்தார். 37, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவிகளாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயனின் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பிராணியில் பரிமளத்தையும் கொண்டு வந்து 38, அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களிலே தன் கண்ணீரினால் நினைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்கள் முத்தம் செய்து பரிமளத்தையே பூசினாள். 39, அவரை அழைத்து பரிசேயன் அதை கண்டபொழுது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தேடுகிற ஸ்திரீ இன்னதென்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவிகளாய் இருக்கிறார்களே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். வசனம் 40, இயேசு அவனை நோக்கி, நீ சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். வசனம் 41, அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடனாளியாய் இருந்தார்கள், ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றொருவன் 50 வெள்ளிக்காசும் கொண்டு கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. வசனம் 42, கொடுக்க அவர்கள் திராணி இல்லாத பொழுதோ இருவருக்கும் கடன் மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அவர்கள், எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான்
அதை சொல் என்றார். வசனம் 43. சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாக மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைத்திருக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரி, நிதானித்தாய் என்று சொல்லி. வசனம் 44. ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயா? நான் உன் வீட்டிலே பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ தண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினாலே அவைகளை துடைத்தாள். வசனம் 45. நீ என்னை முத்தம் செய்யவில்லை. அவளே நான் உட்பிரவேசித்து முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். வசனம் 46. நீ என் தலையின் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களிலே பரிமள தைலம் பூசினாள். வசனம் 47. ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவனுக்கு கொஞ்சமாய் அன்பு கூறுவேன் என்று சொல்லி. வசனம் 48. அவளையே நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். வசனம் 49. அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார்கள். வசனம் 50. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. சமாதானத்துடனே போ என்றார்.